சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து தொடர்ந்து நாம காரிய சித்தி தந்திரம், செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான சூட்சுமம், செயல் ஆரோக்கியம், அதை பாதுகாக்கிறதுக்கான சரயோக பயிற்சிய முதல்ல ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் 7 நாட்கள் அப்படிங்கிற விதிமுறைப்படி 49 நாட்கள் பயிற்சி செஞ்சுட்டு வந்தோம். இந்த 49 நாள் பயிற்சிங்கிறது எப்படின்னா, நீங்கள் பயிற்சி செய்யக்கூடிய கிழமை, பயிற்சி செய்யக்கூடிய நேரம், அதனை பொறுத்து சூரிய நாடியோ சந்திர நாடியவோ 27 முறை பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொன்னேன். என்னோட சேர்ந்து இதுவரைக்கும் நிறைய பேர் அந்த பயிற்சியை செஞ்சிட்டீங்க. அதனுடைய 2ஆம் நிலை 3 நாடிகளுக்கானது. சூரிய நாடி, சந்திர நாடி, சுழுமுனை நாடி. அந்த முதல் 7 ஆதாரங்களுக்கும் 7 நாட்கள்ங்கிற முறையில 49 நாட்கள் பயிற்சி செஞ்சோம். அந்த 49 நாள் பயிற்சிங்கிறது 7 ஆதாரம் மற்றும் உடலின் அவயங்கள், அதை சீராக இயங்க வைப்பது. இப்ப செய்யக்கூடியது மூளைய சீராக இயங்க வைக்கக்கூடியது. சந்திர நாடி, சூரிய நாடி, சுழுமுனை நாடி. ஒவ்வொரு நாடிக்கும் 7 நாட்கள். முதல் பிரிவு சந்திர நாடி. இந்த சந்திர நாடி சுத்திங்கிற பயிற்சியை செய்யும் போது மூளையினுடைய கிரகிக்கும் பகுதி தூண்டப்படும். மூளையினுடைய கிரகிக்கும் பகுதி தூண்டப்படும் போது அமைதியா இருப்பீங்க, கவனமா இருப்பீங்க, பொறுமையா இருப்பீங்க, நிதானமா இருப்பீங்க. எவ்வளவு இடையூறு வந்தாலும் அதை சகித்துக் கொள்வீங்க. இரவில் ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும், இரத்த ஓட்டம் சீராகும். இவ்வளவு நன்மைகள் அந்த சந்திரநாடி சுத்திங்கிற பயிற்சிக்கு இருக்கு. நீங்க இந்த சந்திரநாடி சுத்தி பயிற்சியை செய்யும் போது இந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கலாம், அல்லது ஓரிரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். நம்பிக்கையோட செய்யுங்க, நிச்சயம் எல்லா பலன்களும் உங்களுக்கு கிடைத்துவிடும். அந்த வகையில இப்ப சந்திரநாடி சுத்தி பயிற்சி 5ஆம் நாள் பயிற்சியை நாம தொடங்க போறோம். இப்ப நாம 7 சுவாசம் தான் பண்ண போறோங்கிறதுனால கபாலபதி, பஸ்திரிகா அதெல்லாம் தேவையில்லை. நேரடியாகவே பயிற்சியை செய்யலாம். அதே மாதிரி இந்த சந்திரநாடி சுத்திங்கிற பயிற்சிய 2 மணி நேரத்திற்கு ஒரு தடவை செய்யணும். நீங்க அலுவலகத்துல இருந்தாலும் இந்த பயிற்சியை செய்யணும். இந்த பயிற்சி முறைகள்லாம் அந்த காலத்துல வாழ்வியல் முறையோடயே இருந்தது, பயிற்சியா இல்ல, பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழக்கமா இருந்தது. இந்த பழக்கம் எல்லாம் அந்நிய படையெடுப்பால நம்மளை விட்டு போயிடுது. இப்ப அத பயிற்சின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நான் முதற்கண்டு தள்ளப்பட்டு விட்டேன். ஏன்னா நான் இங்க வியாபாரம் பண்ணல. நிறைய பேரு இத தீட்சைங்கிற பேர்ல உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இங்க வியாபாரம் பண்ணல. நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் மெய்ஞானம் மெய்ஞானம்னு திரும்ப திரும்ப சொல்றேன். மெய்ஞானம்னா என்ன? உடலை பற்றிய அறிவு. மெய்யினா உடம்பு, ஞானம்னா அபரிவிதமான அறிவு. எது? உடலை பற்றிய அறிவு. மெய்ஞானம்னா என்ன? உண்மையான அறிவு. மெய்ஞானம்னா என்ன? ஆழ்மனம் கூறும் அறிவு. அது ஆன்மீக அறிவுன்னு நீங்க எடுத்துட்டேன். ஆன்மீகம், ஆழ்மனம் ரெண்டும் ஒரே விஷயம்தாங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப நிச்சயம் புரிஞ்சுட்டு இருப்பீங்கிற நம்பிக்கையோட இப்ப இந்த சரயோக பயிற்சியில 2ஆம் நிலையான சந்திரநாடி சுத்தி பயிற்சி 5வது நாள் பயிற்சியை மேற்கொள்வோம். இதை கண்டிப்பா நீங்க 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை செய்யணும். சாப்பிட்டு செய்யலாம், சாப்பிடாம செய்யலாம், ராத்திரி செய்யலாம், பகல்ல செய்யலாம். ஏன்னா ஒரு மனிதன் 14 மணி நேரம் விழிப்பு நிலையில இருப்பான். அப்ப 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவைங்கிறப்ப ஒரு நாளைக்கு 7 தடவை நீங்க செஞ்சிருக்கலாம். கண்டிப்பா 6 தடவை செய்ய முயற்சி பண்ணுங்க. உட்கார்ந்து செய்யணும். அலுவலகத்தில் இருக்கும்போது அப்படி உட்கார்ந்து செஞ்சீங்கன்னா என்ன பலன் கிடைக்கும்னே? கவனம், அமைதி, பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, இது எல்லாம் உங்களுக்கு வந்துடும். நீங்க செய்யற வேலையில கவனம் இருக்கும்.
நீங்க செய்யற வேலையை பொறுமையா செய்வீங்க. நீங்க செய்யற வேலையை பதட்டப்படாம செய்வீங்க. நீங்க வேலை செய்யும் போது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். எவ்வளவு இடையூறு ஏற்பட்டாலும் அதை சகிச்சுக்குவீங்க. அப்ப எவ்வளவு எளிமையான பயிற்சி, எவ்வளவு பலன்களை கொடுக்குது, அதை நாம புரிஞ்சுக்கணும். நிச்சயம் செய்வீங்கிற நம்பிக்கையோட இப்ப பயிற்சி முறையை நான் தொடங்க போறேன். இடது கைய ஆதி முத்திரை. கண்டிப்பா இந்த பயிற்சியெல்லாம் செய்யும் போது ஆதி முத்திரை மட்டும்தான் வைக்கணும். வேற முத்திரையெல்லாம் வைக்கிறதா இருந்தா என்னைய நீங்க பின்பற்ற வேண்டாம். நீங்க தனியாவே போங்க. உங்களுக்கான ஆசிரியன் நான் அல்ல. வலது கையோட கட்டை விரலால தான் வலது மூக்க மூடிக்கணும். மூலாதாரம் அடி வயிற மனசுல நினைச்சு ஒரு தடவை மூச்சு இழுத்து விடுங்க. ஹம்முன்னு சொல்றப்ப மூச்சை உள்ள இழுக்கணும். சோ சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும். இடது பக்கமே மூச்சை உள்ள இழுத்து இடது பக்கமே மூச்சை வெளியில விடணும். ஹம் சோ. சுவாதிஷ்டானம் தொப்புள் பகுதியை மனசுல நினைச்சுக்கோங்க. சோ. மணிப்பூரகம் மேல் வயிற மனசுல நினைச்சுக்கோங்க. சோ. அநாகதம் மார்பு பகுதியை மனசுல நினைச்சுக்கோங்க. சோ. விசுத்தி கழுத்து பகுதியை மனசுல நினைச்சுக்கோங்க. சோ. ஆக்ஞா முகம் முழுவதும் மனசுல நினைச்சுக்கோங்க. சோ. சகசிராரம் தலைப்பகுதியை மனசுல நினைச்சுக்கோங்க. சோ. மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும். இந்த சந்திரநாடி சுத்தி பயிற்சியை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை செய்யணுங்கிறதுனால நீங்க கிழமையை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா 7 நாட்களுக்கு தொடர்ந்து அந்த 49 நாள் பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் சரயோகத்தினுடைய முதல் நிலை பயிற்சியான 49 நாள் பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் 7 நாட்கள் சந்திரநாடி சுத்தி பயிற்சி தான் செய்யணும். இந்த சந்திரநாடி சுத்தி பயிற்சியை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை செய்யணும். நீங்க 8 மணிக்கு செஞ்சீங்கன்னா அடுத்து 10 மணிக்கு, 8:15 செஞ்சீங்கன்னா அடுத்து 10:15, 8:45 செஞ்சீங்கன்னா அடுத்து 10:45, 10:50, 10 அது மாதிரி கொஞ்சம் போலாம். ஒரு 20 நிமிஷம் முன்ன பின்ன போலாம். ஐயா 6 தடவை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை செய்யக்கூடாது. நிச்சயம் இது மாதிரி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பயிற்சிகளையும் முறையாக செய்து காரிய சித்தி தந்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் பிரயோகித்து உங்கள் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். சந்தோஷம். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் தனித்தனியாக யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். நமது பயிற்சி மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது. உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும். சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து
பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும். மேலும் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை கிளிக் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம். அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை, 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிக உறுப்பினர்கள் நம் மையத்தில் அங்கத்தினராக இடம்பெற்று நம் மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து தினம்தோறும் நான் கூறக்கூடிய முறையான ஆசனம், முறையான பிராணாயாமம், முறையான தியானம், முறையான உணவு முறை பயிற்சிகளை நாள்தோறும் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.